டான் டிவி பார்வையாளர்கள், வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேண மகிழ்வான வளமிக்க வாழ்வு அமைத்துக் கொள்வோம். அதற்காக காலை விடிந்ததும் மாலை வரை நல்லதே நடக்கும் என்று திட்டமிடுங்கள் என்ற தலைப்பில் உள்ளத்தில் ஊறி கிடக்கும் எண்ணங்கள் தான் எமது செயற்பாட்டை தூண்டுவதால் நல்லதை எண்ணுவோம் என்பதை நாங்கள் விளக்க விரும்புகிறோம். நேற்று முடிந்த கதை அது பழைய கதை, அது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இன்றைக்கு தான் தெரியும். இன்று நான் நடத்துகிற கதை அதன் விளைவு நாளைக்கு தெரியும். ஆகவே நாளையை பற்றி எப்படி அறிவது என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. நேற்று நடந்தது இன்றைக்கு பாதிப்பை உணர்வோம். இன்று என்ன செய்கிறோமோ அது நாளைக்கு கிடைக்க போகுது. அப்ப நாளைக்கு நடப்பது எப்படி இருக்கும் என்றதான் பார்க்கணும். ஆகவே அது எப்படி அறிவுனா, நேற்றைய செயல் இன்று எமக்கு உணர்த்தியதை வைத்து நாளைக்கு இப்படி நிகழாமல் இன்றே சிந்திப்பது செயற்படுவதுதான் நாளை நன்னாளாக அமைய உதவும். ஆகவே நாம் எதை சிந்திக்கிறோமோ அதுவே செயல்பாட்டில் வரும். நாளை மட்டுமல்ல, எங்கள் எதிர்காலத்தையும் நாங்கள் இப்படித்தான் திட்டமிட வேண்டும். நேற்று எமது செயலால் இன்று கை கடிக்க வயிறு கடிக்க வாழ முடியாதிருப்பது பெரும் பாதிப்பு. நேற்றே செயல். நேற்று என்ன செய்திருக்கோம்? கொஞ்சம் காசை மிச்சம் முடிஞ்சிருந்தா இன்றைக்கு சாப்பிடலாம். கொஞ்சம் காசை மிச்சம் இருந்தால் கையில் காசு கடிக்காது, வயிறு கடிக்காது. ஆகவே சுற்றுச்சூழலுக்கு பயந்தும் நாளைய பற்றிய ஏக்கத்துடனும் நாங்கள் வாழ வேண்டிய நிலை எப்போ வருது? ஒழுக்கமற்றிருந்தா இருக்கும். ஆகவே நாளைக்கு வேண்டியதை சேமித்திருந்தால் நாங்கள் அது எங்களுக்கு மருந்தாகும். ஆக இதனால் உடல் நலம் பேணி நெடுநாள் வாழ முடியும். அதாவது என்ன சொன்னால், நாங்கள் சேமிப்பது நாளைக்கு தான். நாளை ஒன்றைக்கு இருக்கா, சரி நீங்க வச்சிருக்காங்க, நாளை ஒன்றைக்கும் இது உதவும் என்று. ஆனால் 4 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யுங்கள்? அவை நாங்கள் சேமிப்பது என்பது நாளைக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு தான் சேமிக்க முடியும். சாகும் வரைக்கும் நமக்கு வருவாய் இருந்தால் தான் சாகும் வரையும் நாங்கள் வாழலாம். அப்ப ஒன்று நிரந்தரமான உத்தியோகம் இருக்கணும், ஊரார் ஒத்துழைப்பு தரக்கூடிய நன்மதிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கணும். அடுத்ததாக அந்த வருவாயில வர்றதை மிச்சம் பிடிச்சு வச்சுக்கொள்வதன் ஊடாக மேலதிக செலவுகள், விருப்பங்கள், தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் முடிவெடுக்க வேணும் என்பது நாளைக்கு மட்டும் அல்ல, எதிர்காலத்தையும் சிந்திச்சு முடிவெடுக்கும். எங்களோட பார்வை இன்று மட்டும், நாளை மட்டும், இந்த வாரம் மட்டும், இந்த மாதம் மட்டும் இருக்கக்கூடாது. நான் 100 சாவன் 200 சாவன், அது வரைக்குமாக தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வருவாய் வர வேண்டும். அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய உறவுகள் தேவை என்பதை சிந்திக்கிறோமா? அந்த சிந்தனை தான் முக்கியமானது. ஆகவே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்றேன். சமூகத்தை மதிக்க வேண்டும், பண்பாட்டை பேண வேண்டும், ஒழுக்க நேர்மையா வாழணும். அதுதான் வருவாயிட்டெல்லாம் அக்கறையா இருக்கணும். நாளைய சீராக சேமிக்கலாம், சாகும் வரை வாழ நிரந்தர வருவாய் சேமிப்பு தேவை. அது ஒவ்வொரு நாளும் இவ்வாறு இந்த 3ஐயும் சிந்திங்கோ. சிந்தித்தால் நீண்ட நாள் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, உளநலம் உளவளம் பேணக்கூடிய வாழ முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.